கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது 4வது 5வது வசனத்தை எல்லோரும் இணைந்து படிக்கலாம். 160வது பக்கம். எல்லாரும் இணைந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நாம் சேர்ந்து படிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடைய கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளைக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை என் ஆண்டவர் கடைசியாக தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து சென்றார். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டதான உலகத்தில் இருக்கிறோம். காத்திருக்குதல் அப்படின்னா சற்று கடினமான ஒரு காரியம். எதையுமே வேகமாக செய்யக்கூடுகிற விரைந்தோடுகிறதான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் என் வேதம் இதனை தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணுமா? காத்திருக்கணுமா? கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டலை அடித்து உயர எழும்புவார். எல்லாரும் சொல்லலாமா? கரங்களை உயர்த்து உயர எழும்புவோம். அப்போ கர்த்தருக்கு காத்திருந்தீங்கன்னா நீங்க எங்க இருப்பீங்க? உயரமான ஒரு உன்னதமான இந்த வாழ்க்கையை தான் நான் சொல்வேன். எல்லா கலர்லையுமே என்ன கலர் ரொம்ப மகிமை தெரியுமா? ஒயிட். நீங்க எல்லாம் இன்னைக்கு பாஸ்டர் சொன்ன உடனே நாங்கள் கொஞ்சம் பதறினேன். எல்லாரும் ஒயிட்டு போட்டுட்டு வருவாங்கன்ன உடனே, ஏன்னா நான் பாதி ஒயிட்டு பாதி கலரில் இப்போ வந்திருக்கிறேன். ஸோ அப்போ இந்த ஒயிட்டுக்கு இந்த வெள்ளைக்கு ஒரு மகிமை உண்டு. இந்த மகிமை அப்படின்னாலே ஒரு மேன்மையான இடம். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் என்னையும் உங்களையும் ஒரு மேன்மையான இடத்திலே வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். என் வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை வாளாக அல்ல தலையாக. தலை எங்க இருக்கு? மேலே. ஸோ நான் உங்களை கீழானவர்களாக அல்ல மேலான. ஸோ அப்போ ஆண்டவர் நம்மளை எங்கே வைக்கணும்னு விரும்புகிறார்னா ஒரு மேன்மையான இடத்துல. ஆனால் அந்த மேலான இடத்துல, அந்த மேன்மையான இடத்துல நானும் நீங்களும் அமரணும் அப்படின்னா அதற்காக தான் இந்த நல்ல அபிஷேகம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இந்த நல்ல அபிஷேகத்தை பெறுவதற்கு சீஷர்கள் செய்த நல்ல காரியம், முதலாவது காரியம், தேவ சமூகத்தில் என்ன பண்ணாங்க? காத்திருந்தாங்க. ஆனால் பக்கத்தில் உங்களை பார்த்து நீங்கள் கேட்க முடியுமா? நீங்கள் எத்தனை நாள் எவ்வளோ நேரம் காத்திருக்கிறீங்க? தேவ பிள்ளைகளே, ஏன் நாம் பலவீனமாகிறோம்? ஏன் நம்மால் செய்ய காரியங்களை செய்ய முடியவில்லை? நாம் தைரியமாக சொல்லுகிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு. ஆனால் முடியலையே. அநேக நேரம் என்ன சொல்கிறோம்? எனக்கு இது தெரியாதுங்க, எனக்கு என்னால் இது முடியாதுங்க. தப்பா நினச்சிக்கிடாதீங்க. ஏன் தப்பா நினைக்கல? பவுல் சொல்றாப்ல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னதுங்க? என்னதுங்க? எல்லாவற்றையும் செய்ய. அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். தேவ பிள்ளைகளே, முடியாது என்று சொல்லுகிறோமா? அப்படி என்றால் நாம் தேவனை மட்டுப்படுத்துகிறோம். தேவ பிள்ளைகளை இயலவில்லை என்று சொல்லுகிறோமா? என் ஆண்டவருடைய நாமத்தை நாம் அந்த இடத்திலே அவமதிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவ சபைக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் உங்களை வருந்தி கேட்டுக்கொள்வேன். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் ஒரு பெரிய அபிஷேகம் மாத்திரமல்ல, இந்த அபிஷேகம் அவளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொண்டு வந்தது. அபிஷேகம் அவளுடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையை கொண்டு வந்தது. அது என்ன? அவர்கள் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, அவர்கள் மூலமாக அடையாளங்கள் நடந்தது, தேசங்கள் அசைக்கப்பட்டது, ஜனங்கள் அசைக்கப்பட்டார்கள். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும்
இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏன் நம்மால் ஒரு காரியத்தை செய்ய முடியல தெரியுமா? நம் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற நேரம் ரொம்ப குறைவு. நீங்கள் கடைசியாக காத்திருப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டது என்னைக்கு? அப்போம்லாம் காத்திருப்பு கூட்டம்னா ரொம்ப சந்தோஷமாக வந்துடுவோம். இப்போ காத்திருப்பு கூட்டம்னா என்ன போடணும்? டிஃபன் போட்டால், சாப்பாடு கொடுத்தா ஒரு 50 பேர் வந்துடுவாங்க. இன்னைக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர்னு வச்சு பாருங்கள், நம்மள எத்தனை பேர் போவோம்? தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்வேன், இந்த காத்திருக்கும் போது இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் நம் மூலமாக புறப்படும். நானும் நீங்களும் காத்திருக்காத பட்சத்திலே, தேவனுடைய சமூகத்திலே நிற்காத பட்சத்திலே நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே நடக்காது. காத்திருக்குதல் அது ஒரு காரியம். தரித்து நின்றல், அதிலே படிக்கலாமா? அப்போஸ்தலர் நடபடிகளிலே 14வது வசனம். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். தேவ பிள்ளைகளே, காத்திருக்குதல், அந்த இடத்துல அவங்க வெயிட் பண்றாங்க, ஆனா ஜெபத்துல தரித்து இருக்கிறாங்க. எலியா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்றாப்புலப்பா, மழை வரப்போகுது, ஏதாவது தெரியுதா பாருப்பா அப்படிங்கிறாப்புல. ஆனா ஒண்ணுமே தெரியல. நான் எலியா செய்தது என்ன தெரியுமா? எப்பொழுது வரைக்கும் கையளவு மேகம் காணப்படவில்லையோ அப்பொழுது வரைக்கும் அவர் முழங்காலிலே தரித்து நின்றார். தேவ பிள்ளைகளே, நானும் உங்களை பார்த்து சொல்வேன், எப்போது வரைக்கும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்யவில்லையோ அப்பொழுது வரைக்கும் நாம் தரித்து நிற்கணும். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாருங்க, கேட்ட உடனே அம்மா அப்பா கொடுத்துருவாங்க. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கொடுத்துருவாங்க. நான் கொஞ்சம் பெரிய பிள்ளையான உடனே, சின்ன பிள்ளைக்கு கொடுத்துட்றோம், பெரிய பிள்ளையான உடனே கொடுக்க மாட்டேங்க. கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? யோசிக்கிறீங்களா? நீங்கள் ரொம்பவே யோசிக்கிறீங்க. சரி, அருமையானவர்களே, கொடுக்க மாட்டோம். ஏன் தெரியுமா? ஒரு வசனத்தை வாசிக்கலாமே என்னோடு கூட. யோவானின் புஸ்தகம், 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம். கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு எதை செய்கிறபடியால்? பிரியமானவைகளை செய்கிறபடியால். நல்ல புரிஞ்சு கொள்ளுங்க. நாம் தரித்து நிற்பதிலே நாம் எப்பொழுதுமே நினைக்கிறது என்னன்னா, அப்பொழுதெல்லாம் ஆசீர்வாதம் வந்தது, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். ஆனால் இப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஜெபங்கள் கேட்கப்படவில்லை. அநேக விசுவாசிகளுக்கு மனதிலே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டார். ஆனால் அந்த நாட்களில் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஆண்டவர் ஆசைப்படுறது என்னன்னா, அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டுமாம். ஹல்லேலூயா! எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். பையன் அம்மா அப்பாவுக்கு பிரியமானதை செஞ்சா அம்மா அப்பா பையனுக்கு பிரியமானதை செய்வாங்களா செய்ய மாட்டாங்களா? அதனால தான் என் ஆண்டவர் சொல்கிறார், அப்பம் கேட்டால் கல்லை கொடுப்பேனோ. அப்ப அப்பம் கேட்டா நமக்கு என்னதான் கிடைக்கும்? அப்பம் தான் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அருமையானவர்களே, தேவன் எனக்கும் உங்களுக்கும் செய்வதை விட யாருக்குமே செய்ய விரும்பல. ஆனா நான் அந்த இடத்துல சொல்ல விரும்புறது என்னன்னா, நாம் தரித்து நிற்கிறோமா? தேவன் செய்கிற வரைக்கும் தேவனுக்கு பிரியமானதை செய்து தேவ சமூகத்திலே நிற்கிறோமா? என் பக்கத்தில் என்னுடைய பொண்ணு இருக்கிறாப்புல. அவளுக்கு இந்த எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமானது. ஸோ அப்போ கடைசி வரைக்கும் அவ ஒரு பொருளாதாரம்
ஆமாம், பொருளாதாரம் அப்படின்னு ஒரு பாடம். அது அவளுக்கு ஒரு கஷ்டமானது, இந்த எக்கனாமிக்ஸ். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் ஒரு சிஸ்டர் ஸ்கூலில் தான் படித்தா, லொரிட்டோ அப்படின்ட்டு. அப்போ கடைசி எக்ஸாம்லேயும் சொன்னாப்புல, என்ன பாருங்கள் உங்கள் பொண்ணு இப்படி மார்க் வாங்கினா எப்படிங்க ஃபைனல் எக்ஸாமில் முடியும் அப்படி. அப்போ நாங்கள் எப்போவுமே எங்கள் பிள்ளைங்கிட்ட சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, எப்பா உன்னையால் முடியலையா யார்கிட்ட போயிரு, ஆண்டவர்கிட்ட போயிடணும். முடியலைன்னா யார்கிட்ட போயிடணும்? ஏன்னா அவரால் முடியாததுன்னு இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, முடியலைன்னா ஆண்டவர்கிட்ட போயிருங்க. நம்ம முடியலைன்னா டாக்டர்கிட்ட போவோம், நம்ம முடியலைன்னா பக்கத்து வீட்டு கடன்காரன்ட்ட போவோம். ஏன்னா அவன் எதுக்கு கொடுப்பானா? வட்டிக்கு கொடுப்பான். ஆனால் நான் சொல்லுவேன், முடியலைன்னா யார்கிட்ட தான் போகணுங்க? அவர்கிட்ட போகணும். என் ஆண்டவரிடம் போயிட்டீங்க அப்படின்னா நான் உங்களை பார்த்து தைரியமாக சொல்லுவேங்க, உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ என் பொண்ணுக்கு கஷ்டம் எது? பொருளாதாரம். ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம், ஏம்மா எக்ஸாம் எப்படி போகுது ஒவ்வொன்றும் கேட்டோன்னு. என் நடுவில் உள்ள பிள்ளை எப்போவுமே அது நல்லா எழுதுறாப்புலையோ எழுதலையோ ஆனாலும் சொல்லுவா சூப்பர் டேடி அப்படின்பா. ஆனால் இவ வந்து அப்படிலாம் கிடையாது. ஒருவேளை என் பொண்ணு இப்போ லைவில் பார்த்துக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ ஆனால் இவ அப்படி கிடையாது. இவ வந்து கொஞ்சம் எதுவுமே சொல்ல மாட்டான். என்னம்மா எப்படி போச்சு? மார்க் வரட்டுமே. எது வரட்டுமே? ரிசல்ட் வரட்டுமே. ரிசல்ட் வரட்டுமே அப்படின்னால என்ன அர்த்தம்? வண்டி ஏதோ அப்படின்னு நினச்சிக்கிடணும். ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம், ஏம்மா எக்ஸாம் முடிஞ்சிச்சு, ஆனால் இப்பவும் அவரால் முடியும். அப்போ நாங்கள் சொன்னோம், அப்போ அவள் நல்ல ஜெபம் பண்ண, எக்ஸாமுக்கும் ஜெபம் பண்ணா, எக்ஸாமுக்கு பின்பதாகவும் ஜெபம் பண்ண. நடந்தது என்ன அப்படின்னா, எங்களால் நம்ப முடியல, அவளாலே நம்ப முடியல. ஏன்னா இவளுக்கும் இவங்க அக்காவுக்கும் ஒரு பெட்டு கட்டினாப்புல. என்னப்பா அப்படி தானே? ஆமாம். அப்போ இவளாலே நம்ப முடியல, எனக்கு இவ்வளவு மார்க் வந்துருமா அப்படின்னு. ஏன்னா இவ எதிர்பார்த்தது 70, ஆனால் இவளுக்கு என் ஆண்டவர் கொடுத்தது 87.6 விழுக்காடு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நான் ஏன் இதனை சொல்லுகிறேன் என்னால், தரித்து நிற்கும் போது காத்திருக்குதல் என்பது கொஞ்ச நேரம், ஆனால் தரித்து நிற்பது என்பது முடிகிற வரைக்கும் தேவ சமூகத்தில் நிற்கும் போது நான் உங்களை பார்த்து சொல்வேன், நம்முடைய காரியத்தை தேவன் மாறுதலாக முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. ஐயா, நமக்கு ஒரு நல்ல தேவன் உண்டு, நமக்கு ஒரு நல்ல நேசர் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் காத்திருக்கும் போது இசோதான் இந்த ஆச்சரியங்கள் நடக்கும். எனக்கு பிடித்த கதாபாத்திரம் சக்கேயு. ஸோ அப்போ அந்த சக்கேயனுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நானும் நீங்களும் காத்திருக்கும் போதும் தரித்து நிற்கும் போதும் தவறி விடுகிறது என்ன அப்படின்னா, இந்த ஆதி நிலைமை. என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு ஆதியில்னா அப்புறம் என்ன அர்த்தங்க? இன்னைக்கு பெந்தைகோஸ்து தினத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க, உண்மையை தான் பேசணும், சரிங்களா? ஆதி நிலைமைனா அதாவது நீங்கள் அந்த சின்ன இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ சர்ச்சு வரணும்னா எப்படி இருப்பீங்க? ரொம்ப பிரியமாக இருக்கும். 8 மணிக்கு சர்ச்சுனா எத்தனை மணிக்கு வந்துடுவீங்க? 7:55 வந்துருவேன். ஆனால் இப்போ வேலையெல்லாம் முடிச்சுட்டு கறிக்கடைக்காரன்ட்ட போய் காசை கொடுத்து கறியை வாங்கி வச்சுட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ப்ரெஷர்லேயே இருப்போம். எப்போ கூட்ட முடியும், கறி சமைக்க போகலாம். அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்வேன், அந்த ஆதி நிலைமையில் தேவனுக்கென்று காத்திருப்பதிலே, தேவ சமூகத்தை தேடுவதிலே, ஜெபிப்பதிலே அப்படி ஒரு நாட்டம் இருக்கும். எந்த காரியத்தையும் செய்வதற்கு தயக்கம் காட்ட மாட்டோம். ட்ரெஸ் அழுக்காயிரமே, பிரதர் நீங்கள் வேண்டாம், அந்த தம்பி இல்லை பாஸ்டர் நான் செய்வேன். எப்போ யார் செய்வா? ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ அந்த தம்பி மாதிரிலாம் என்ன போச்சு, அவனை எல்லாம் இந்த காலில் பாருங்க அப்படியே எஸ்கேப் ஆயிடானு, அவனை கூப்பிடுங்க. அப்போ எப்படி பாஸ்டர் சின்ன பையன் கொஞ்சம் இருக்கட்டும், நான் இருக்கிறேன்ல நான் செய்வேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நம்மளால் முடியலை.
அதற்கு ஆதாரமாக நான் தேர்ந்தெடுத்த பாத்திரம் சக்கேயு. சக்கேயு தன்னுடைய ஸ்டேட்டஸை விடுவதற்கு ரெடி ஆயிட்டாப்ல. சக்கேயுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் இருந்தது. ஸ்டேட்டஸ்னா தமிழ் சரி, அவனுக்கு ஒரு சமுதாயத்தில் நிலைமை இருந்தது. என்ன நிலைமை தெரியுமா? he is willing to give up his status. என்ன ஸ்டேட்டஸ்? பணக்காரன். அவன் யாருங்க? அவன் ஒரு தலைவன். ஆயக்காரர்களுக்கு தலைவன், பணக்காரன், ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட். ஸோ அது ஒரு ஸ்டேட்டஸ். ஆனா இயேசுவுக்காக அதனை விடுவதற்கு அவன் தயக்கம் காட்டவில்லை. ஏனையா சக்கேயுவை தேவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக அங்கே காண்பிக்கிறார், அந்த தேசத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்றால் அவன் தன்னுடைய ஸ்டேட்டஸை விடுவதற்கு, தன்னுடைய நிலைமையை தேவனுக்கென்று விட்டு விடுவதற்கு எவ்வளவேனும் தயக்கம் காட்டவில்லை. ஆனால் இன்னைக்கு, அந்த நாட்களில் நீங்க அப்படி தயக்கம் காட்டல, ஆனா இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கிறீங்க? இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கிறோம் இல்லையா? ஒரு வேலையை இறங்கி செய்யணும் அப்படின்னா, ஒரு வேலையை காரியங்களை நாம் செய்யணும் அப்படின்னா நம்ம ரொம்ப யோசிக்கிறோம். சே பிரதர், இன்னைக்கு கொஞ்சம் புதுசாக ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கிறேன், சரி இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு இல்லை, நான் நாளைக்கு பண்ணிடுறேனே. அருமையானவர்களே, நம்முடைய படிப்போ, நம்முடைய காரியங்களோ, நம்முடைய தன்மைகளோ, நம்முடைய நிலைமைகளோ நம்மை மேன்மக்களாக அல்ல, தேவ சமூகத்தில் எந்த அளவுக்கு தாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு ராஜ மேன்மை நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆகவே தான் என் வேதம் சொல்லுகிறது, நம்ம கீழே போனோம்னா அவர் நம்ம கீழே இருந்து எங்க வைப்பாரா? மேலே வைப்பாராம். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் கீழே இல்லைங்க, மேலே வைப்பாரு. அருமையானவர்களே, நம்முடைய ஸ்டேட்டஸ் நம்மளை மேலே தான் இருக்க வைக்கும். ஐயோ, உன்னுடைய படிப்பு என்ன, உன்னுடைய அங்கீகாரம் என்ன, உன்னுடைய குடும்பம் என்ன, உன்னுடைய பணம் என்ன, உன்னுடைய பொருளாதாரம் என்ன, இது நம்மை மேன்மையாக வைக்கும். என் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன்னை மேன்மைப்படுத்தினானாம், ஆனா அவன் மாட்டை போல என்ன பண்ணானா? புல்லு தின்னான். மாட்டை போல பசும் புல்லை தின்கிற காரியத்திற்கு வந்தது. ஏன்? அந்த மேன்மை. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது அது அல்லங்க. ஆண்டவர் நம்மை உயர்த்தும் போது ஒரு மேன்மையான இடத்துக்கு நம்மை ஆண்டவர் கொண்டு போவது நிச்சயம். ரெண்டாவதாக நான் சொல்றது என்னன்னா, அந்த சக்கேயுனுடைய வாழ்க்கையில் இஸ் வில்லிங் டு கிவ் அப் ஹிஸ் சேலரி. அவன் தன்னுடைய சேலரியை விட்டு விடுவதற்கு, தன்னுடைய அந்த நாளின் வருமானத்தை விட்டு விடுவதற்கு ரெடி ஆயிட்டாப்ல. ஆண்டவர் இயேசு வந்து சொல்றாப்ல, எப்பா நான் இன்னைக்கு உன் வீட்டில் தங்கணும். ஆண்டவருக்கு பிளான் பண்ணு. ஆனால் சக்கேயுக்கு என்னல, சக்கேயுக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்தது. என்னது? அவரை காணோம். ஏன்னா இப்போ ஆண்டவர் ஆல் ஆஃப் அ சடன் சொல்றாரு, உடனே சொல்றாரு, எப்பா உன் வீட்டில் வந்து தங்கணும். இன்னைக்கு திடீர்னு உங்கள் வீட்டில் ஒரு ப்ரேயர் மீட்டிங் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பாஸ்டர் நேற்றே சொல்லியிருந்தா நான் ரெடி பண்ணியிருப்பேனே, இன்னைக்கு சொல்லிட்டேனே அவங்ககிட்ட. ஆனால் சக்கே இஸ் ஆஃபீஸர், ஒரு பணக்காரன், தலைவன், நோ எக்ஸ்கியூஸ். அவன் சேலரியை விட்டு விடுவதற்கும் ரெடி ஆயிட்டான். ஓகே, லீவ் போடணுமா? லீவ் போடுவதற்கு ரெடி. ஐயா, அன்று நாம் தாராளமாய் நடந்தோம். ஆனா இன்னைக்கு தேவ சபைக்கு வரணும்னா, ஒரு ப்ரோக்ராம்ல வரணும் அப்படின்னா, ஒரு உபவாசத்துல வரணும் அப்படின்னா நம்ம அநேக எக்ஸ்கியூஸ் சொல்றோம். நம்மளால முடியல. ஏனையா சக்கேயுவை தேவன் ஆபிரகாமுக்கு குமாரனாக காண்பிக்கிறார் என்றால், அவன் தன்னுடைய வருமானத்தை தேவனுக்கென்று விட்டு விடுவதற்கு தயக்கம் காட்டவில்லை. ஆனா நம்ம இன்னைக்கு, ஐயோ இன்னைக்கு போயிருமே, இன்னைக்கு நான் ஒன்று பண்ணுறேன் பாஸ்டர், போய் அட்டண்டன்ஸ் போட்டுட்டு வந்துடுறோமே. ஆனால் என் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, முதலாவது சொல்லுங்க பார்க்கலாம், அவருடைய, அப்பொழுது எப்படி கொடுக்கப்படுமா? எப்படிங்க? பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்க, கூட கொடுக்கப்படும். அதாவது ஆண்டவர் கொடுக்கும்போது சேலரியும் கொடுப்பாரு, கூடவே என்ன கொடுப்பாரு?
சேலரி கூட என்ன வருங்க? போனஸ் வரும். ஐயா, நீங்க நீங்க கையில வாங்குறது சேலரியா தான் இருக்கும். ஆனா ஆண்டவர் கொடுக்கும்போது சேலரியும் கொடுத்து எதையும் கொடுப்பாரு. ஆனா என்னது? வேலைக்கு போகாமலே. அதுதான் அதுல மேட்ச். ஏன் நீங்க வேலைக்கு அங்க போகல, ஆனா தேவ சமூகத்தில் இருக்கும்போது என் வேதம் சொல்லுகிறது ஒரு மேன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, இந்த கால நேரத்தில் எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏனையா சக்கேயுனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு அற்புதம் நடந்ததென்றால் அதற்கு காரணம் இதுதான். அவன் தேவனுக்கென்று தாராளமாய் விட்டு கொடுப்பதிலே தயக்கம் காட்டவில்லை. ஆகவேதான் அந்த மேன்மையான ஆசீர்வாதம் அவனுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தது. நானும் நீங்களும் எந்த இடத்துல இருக்கிறோம்? அநேக நேரங்களில் நம்ம யோசிக்கிறது அதுதான். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கஷ்டமா பாஸ்டர், இன்னைக்கு என்னால் முடியாத அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுவேங்க, தேவனுக்குன்னு நீங்கள் ஃபஸ்ட் இடம் வச்சிங்கன்னா ஒரு நாளும் நீங்கள் லாஸ்ட்டில் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டில் தான் இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம நினைக்கிறது என்னென்னா, நம்ம கொஞ்சம் வளர கொஞ்சம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் எங்கே போவார்? பின்னால் போயிடுவார். நம்ம எங்கே வந்துடுறோம்? முன்னால் வந்துடும். அதனால தான் பக்தி நிவாராய் பாடுகிறான், ஆதிநிலை ஏகுவோமே ஆசீர் திரும்ப பெறுவோமே, பலான மண்மேடுகள் யாவும் பாராலும் வேந்தன் மனையாகும். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியம் வரணும் அப்படின்னா நான் உங்களை பார்த்து சொல்லுவேங்க, அவருடைய ராஜ்யத்தை நாம் தேட கற்றுக்கொள்ள வேண்டும். சமீபத்தில் எங்களுடைய விபிஎஸ் ப்ரோக்ராமை நாங்கள் நடத்தினோம். அப்போ விபிஎஸ் ப்ரோக்ராம் நடத்தினோடனே இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அதற்காக சவுத்திலிருந்து ஒரு 10 விருந்தாளிகள் 9 விருந்தாளிகள் எங்களுடைய வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ விருந்தாளிகள் கவனிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் செலவழிக்கிறதுனா கஷ்டமான காரியம். 10 விருந்தாளி வீட்டில் 10 நாள் இருந்தால் எப்படி இருக்கும்? 10 விருந்தாளி 10 நாள் வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாள் 2 நாள் விருந்தும் மருந்தும் அவ்வளோதான். அதுக்கு மேலே இருந்தாலே நம்ம ஸ்கேலெல்லாம் மாறிடும், நம்ம டோனெல்லாம் மாறிடும். ஸோ இப்போ 10 நாள் விருந்தாளிகள் 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ நான் யோசித்தேன், என்னாண்டவரே செய்ய, இது நம்ம வேற கூப்பிட்ருக்கோம், கூப்பிட்டுட்டு விருந்தாளிகளை மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடவும் முடியாது, கொடுக்காமல் இருந்தாலும் தப்பு, பிரச்சனை ஆயிரும். என்ன கூப்பிட்டுட்டு கஞ்சியை தான் ஊற்றுறாங்க அப்படின்னா அப்புறம் நமக்கு எல்லாமே போயிடும். என்ன பண்ண ஒன்றுமே புரியலை. இப்போ ஜெபம் பண்ணு. எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா புது புது ஐடியாஸை கொடுப்பாரு, புது புது காரியங்களை கற்றுக் கொடுப்பாரு. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்னன்றதுன்னா, விசுவாசிகள் வீட்டில எல்லாம் நைட் ப்ரேயர் வச்சிடலாம் அப்படின்னு. நைட் என்ன பண்ணிடலாம்? ப்ரேயர் வச்சிடலாம். அப்போ அவங்களுக்கு ஜோம் பண்ண மாதிரி இருக்கும், நமக்கும் காரியம் ஆகின மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லார் வீட்டிலையுமே விசுவாசி வீட்டில் என்ன இருக்கும் சொல்லுங்க? நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? ஒரு பிரச்சனை இருக்குமா இருக்காதா? இல்லையா? உங்கள் வீட்டிலலாம் பாஸ்ட் வெயிட்டு, அதனால் உங்கள் வீட்டில் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன், இல்லையா? சந்தோஷம். ஒரு பாஸ்டருக்கு ஜோராக ஒரு அலையிலையோ சொல்லலாமா? தேவ பிள்ளைகளே, அப்போ நான் யோசித்தேன், எங்களுடைய விசுவாசிகளுக்கு பிரச்சனை இருந்தது, நம்ம விசுவாசி உங்களுக்கெல்லாம் வேற, நீங்கள் வேற லெவலில் இருக்கீங்க, சரிங்களா? ஸோ அப்போ நான் யோசித்தேன், சரி இவங்களுடைய பிரச்சனை மாறணும் அப்படின்னா நல்லா போய் என்ன பண்ணலாம்? ஜோம் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாருமே வாலிப பசங்க, அதனால் நல்ல மனப்பூர்வமாக என்ன பண்ணுவாங்க? ஜோம் பண்ணுவாங்க. அப்போ நான் நினச்சேன், எங்கள் விசுவாசத்தில் பயந்து பேசினேன். ஏன்னா என் மனைவிக்கும் தெரியும், நான் பிளான் பண்ணிட்டேன் அப்படின்னா சர்ச்சில் தான் சொல்லுவேன். இங்கே வெளியிலலாம் எங்கேயாவது சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க? அது முடியாது பாஸ்டர், அது சரியில்லை அப்படி இப்படின்றவாங்க. ஏதாவது சொல்லிவிட்டு அப்புறம் நம்மளுடைய மனசு என்ன ஆயிரும்? சரி விடு அப்படின்னு விட்டு போயிடும். ஸோ அப்போ நான் சர்ச்சில் சொல்லிட்டேன், அவங்க வீட்டிலலாம் இன்னைக்கு மீட்டிங் இருக்கும் அப்படின்னு. அவங்ககிட்ட கேட்குறதே கிடையாது, கேட்டால் தான் பிரச்சனை. அதனால் கேட்காமலே என்ன பண்ணிட்டேன்? ஆளையும் சொல்லியாச்சு, டேட்டையும் சொல்லியாச்சு. அப்போது நீங்கள் நினைக்கலாம், பாஸ்ட்டு ரொம்ப இல்லைங்க,
நடந்தது என்னென்னா, நான் 10 பேருக்கு தான் சாப்பாடு கேட்டேன். ஆனால் அவங்க போட்டது, அவங்க எல்லாம் என் சொன்னது என்னென்னா, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிட்டாங்க. இதில் வேற விசுவாசிகளை கூப்பிட்டு எல்லாரும் ஒரு 40 பேர் 50 பேருக்கு நாட்டுக்கோழி சாப்பாடு, கோழிக்கறி சாப்பாடு, மீன் கறி சாப்பாடு. நான் கொடுத்தா ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருப்பேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா அள்ளி கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் கொடுத்தா கிள்ளி தான் கொடுப்பேன். ஆனால் என் ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுப்பாரு? அள்ளி கொடுப்பார். பக்கத்துல பார்த்து, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தீங்கன்னா அள்ளி அள்ளி கொடுப்பாரு. தேவ பிள்ளைகளே, நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த விபிஎஸ்ல நான் மீதம் எடுக்க என் ஆண்டவர் உதவி செய்தார். என்ன எடுக்க உதவி செய்தார்? மீதம் எடு. ஸோ நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மீதம் எடுக்கணும் அப்படின்னா, நான் உங்களை பார்த்து சொல்வேன், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவேளை உங்களுடைய காரியங்கள் நடக்கவில்லை அப்படின்னா, நீங்கள் தேவ சமூகத்தில் தரித்து நிற்க பழகி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. காத்திருக்கணும். காத்திருக்கிறதுனால நடக்கலை அப்படின்னா என்ன பண்ணணுங்க? தரித்து நிற்கணும். அருமையானவர்களே, அநேக நேரங்களில் நீங்கள் யோசிக்கலாம், என் ஹஸ்பண்ட் வந்து சரியே இல்லையா அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஒய்ஃபு சரியில்லை. நான் நேற்று முந்தைய தினம் நான் பாண்டிச்சேரியில் இருந்தேன். அப்போ ஒரு பிரதர் வந்து ப்ரேயர் நேரத்தில் வந்து ப்ரேயர் பண்ண வந்தார். அப்போ அந்த சகோதரர் சொன்னார், ஐயா 5 வீடை என் மனைவி வாங்கிட்டாப்புல. நான் கலெக்டரேட்டில் ஒர்க் பண்ணுறேன். என்னுடைய நிலம் போயிடுச்சு. என்னுடைய மனைவி எனக்கு டைவர்ஸ் பேப்பரை அனுப்பிட்டாப்புல. என்ன பண்ண பாஸ்டர் அப்படின்னு. இது ஒரு ரொம்ப வேதனையான ஒரு சம்பவம். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும், ஆனால் யார் வெட்கப்பட மாட்டாங்க தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனது இல்லை. அதனால் நான் உங்களை பார்த்து தைரியமாக சொல்லுவோம் பிரதர், நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க. காரியத்தை தேவன் மாறுதலாய் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நமக்கென்று காரியங்களை செய்கிற, நமக்கென்று கிரியை நடப்பிக்கிற ஒரு நல்ல ஆவியானவர் இந்த நாளிலே நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போராடக்கூடாது, ஆனால் நான் தேவ சமூகத்தில் போராடணும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, போராடுறது நாம, ஆண்டவர் ஆவியானவர் ஜெபம் பண்ணுறார், ஆண்டவரே இந்த மகன் என்ன பண்ணட்டும், என்ன பண்ணட்டும், ரட்சிக்கப்படட்டும். யாருக்காண்டி ஜெபம் பண்ணுறாரு? ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்காண்டி ஆவியானவர் பெருமூச்சலோடு ஜெபம் பண்ணுறாரு. ஆவியானவரே இந்த பையன் கொஞ்சமாவது இருக்கட்டுமே. ஐயா மறுபடியும் மறுபடியும் தேவன் எதற்காக உன் இருதய கதவை தட்டுகிறார் தெரியுமா? நீ தேவ சமூகத்திலே தரித்து நிற்க வேண்டும். நீ தேவ சமூகத்திலே போராட வேண்டும். நீ தேவ சமூகத்திலே கட்டி பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஐயா இந்த பெந்தேகோஸ்தே தினம் நமக்கு 2 காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்போம் என்று சொன்னால் நீங்கள் தேசத்திலே ஒரு மேன்மக்களாக மாற முடியும். 2வது, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் தரித்து நிற்கும் போது ஒரு பெரிய தாக்கத்தை என்னாலும் உங்களாலும் ஏற்படுத்த முடியும். வேதம் சொல்லுகிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்துட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய வாழ்க்கையில தாக்கத்தை ஏற்படுத்திருக்கிறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க பிரதர் சொல்றாங்களா? நான் உங்களை பார்த்து சொல்றேங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னா எனக்கு இந்த ஒரு நல்ல இது தெரியும், கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட். மதிப்பை கொடுத்து மதிப்பை. எத்தனை பேர் காலையில் இருந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு குட் மார்னிங் சொல்லுவீங்க? அவன் பாவியா இருக்கலாம். எங்க சர்ச் இருக்கிற இடம், முதல்ல இருந்த இடம் வந்து கிறிஸ்தவங்க மத்தியில் இருந்து. 2வது நாங்கள் சர்ச் வச்சிருந்த இடம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் மத்தியில் இருந்தது. இப்போ நாங்கள் சர்ச் வச்சிருக்கிற இடம் பியூர் இந்துக்கள் மத்தியில் இருக்குது. 5 மணிக்கு ஆனால் என்ன அடிக்கும்? பெல் அடிக்கும். 5 மணிக்கு ஆனால் என்ன அடிக்குங்க? பெல் அடிக்கும். ஸோ நாங்கள் நினச்சோம், ஆண்டவர் எதுக்கு அங்கே வச்சுருந்தாலாவது இந்த மாதிரிலாம் இருக்காதில்ல அப்படின்னு. அப்போ நாங்கள் எப்போவுமே சொல்லுவோம், இந்த விலையேற பெற்ற ஆத்துமா கிறிஸ்தவங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துறது ஈஸியா? இவரை தான் எங்கேயாவது அனுப்பணும் பாஸ்டர், மிஷினரி ஆட்டு.
கிறிஸ்தவங்களை ஏன்னா இப்போ நம்ம எவ்வளோ திருந்தி இருக்கோன்னு யோசித்து பாருங்களேன். எத்தனை வருஷமா வசனம் கேட்குறோம், இத்தனை வருஷமா வசனம் கேட்குறோம். ஆனால் அதான் அந்த பவுல் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாரு, ஐயா காலத்தை பார்த்தா நீங்கள் என்ன இருக்கணும், போதகராக இருக்கணும். ஆனால் இப்பவும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்பவும் பாலை தானே குடிக்கிறீங்க. அருமையானவர்களே, நான் உங்களை பார்த்து சொல்வேன். அப்போ யோசிச்சேன், எதுக்காண்டி ஆண்டவரே இந்த இந்துக்கள் மத்தியில் 5 மணிக்கே பெல் அடிச்சிடும், பாட்டு வச்சாங்கன்னா அப்படி. இந்த தடவை நான் இந்த பூஜா ஹாலிடேஸில் நான் சவுத்துக்கு வந்துட்டேன். அப்போ என் பிள்ளைங்களாம், ஐயோ டேடி பாட்டு டே அண்ட் நைட்டாக ஓடும். என்ன பண்ண? ஆனால் நான் உங்களை பார்த்து சொல்லுவேங்க, அந்த மக்கள் ஒவ்வொருத்தரும் நின்று என்னை பார்த்து குட் மார்னிங் நமஸ்தே இது சொல்லாமல் போக மாட்டாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்து சொல்லுவாங்க பாஸ்டர் அப்படின்னு. நான் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது தேசம் நம்மை தேடி வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம யாரா வச்சிருக்காரா இந்த பூமிக்கு? உப்பு. உப்பு உலகத்துக்கு வெளிச்சம், பூமிக்கு. அருமையானவர்களே, இந்த வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் வரணும். பக்கத்து வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்களா? நேற்று திடீர்னு என் மனைவிக்கு கால், எங்கன்னா ஜார்க்கண்ட்லேருந்து கால் வந்தது. உடனே என்னம்மா அப்படின்னா, இல்லை அவங்க வீட்டில் ஒருத்தருக்கு முடியலையா, அதனால் ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் நான் யாருமா அப்படின்னா, அந்த பிரதரோட ஒய்ஃபு. ஸோ அவங்க யாருன்னா அவங்க இந்துக்கள் பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது, இந்த சைட்லேயும் வீடு இருக்குது, எதிர்த்தாப்பில் ஒரு வீடு இருக்குது. எல்லாரும் வீட்டையும் விட்டுட்டு எங்கே ஃபோன் பண்ணுறாங்க, ஒரு கிறிஸ்தவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்க. அம்மா ஏதாவது உதவி பண்ண முடியுமா? ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கு தான் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ரொம்ப நல்ல உதவி பண்ணுறீங்க. பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் நல்ல உதவி பண்ணுறீங்க. ஹல்லேலூயா. ஐயா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நானும் நீங்களும் எந்த இடத்துல நிற்கிறோம்? தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து சொல்வேன், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது அந்த மேன்மை நம்மை தேடி வரும். ஐயா, நானும் நீங்களும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும், உப்பாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். எந்த இடத்துல நிற்கிறோம்? தரித்து நிற்கும் போது நாம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறவர்களாக மாறிவிடுவோம். நாம் தரித்து நில்லாத பட்சத்திலே நாம் தாக்கத்தினால நாம் சிக்குண்டு மனமடிவாகி கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வேதனை நிறைந்ததா, ஒரு வெற்றிடம் உள்ளதாக விரக்தியான வாழ்க்கையாக மாறிவிடும். அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலே விரக்தி உண்டு, வேதனைகள் உண்டு. என்னையா வாழ்க்கை, என்னையா கிறிஸ்தவம் என்று சொல்லி கிறிஸ்தவர்களை சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நிற்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? தரித்து நிற்க கற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே தினம் இந்த 2 மேன்மையான காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறது. அதனை நாம் செய்யும் போது தாக்கத்தை ஏற்படுத்த என்னாலும் உங்களால முடியும். அருமையானவர்களே, அந்த காரியத்தை செய்வதற்கு தான் இந்த ஸ்டேட்டஸை அவன் விட்டுவிட்டான், சேலரியை விட்டுவிட்டான். மூன்றாவதாய் அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவன் வச்சிருந்த சேவிங்ஸையும் விடுவதற்கு ரெடி ஆயிட்டான். யாரு? சக்கை. அத்தனை நாளாக கஷ்டப்பட்டு மேலையும் கீழையும் வாங்கி வச்சிருந்த அந்த பணத்தை விட்டு விடுவதற்கு என்ன ஆயிட்டாப்ல? ரெடி ஆயிட்டாப்ல. அவர் சொல்றாப்ல, ஆண்டவரே, நான் அநியாயமாக வாங்கியிருந்தா 1 மடங்கல்ல 2 மடங்கல்ல நான் கொடுத்துறேன் ஆண்டவரே. ஐயா, அவன் தனக்கென்று வைத்திருந்த ஒரு சேவிங்ஸ், தன்னுடைய எதிர்காலத்துக்காக வைத்திருந்த பணம், தன்னுடைய பிள்ளைகளுக்காக வைத்திருந்ததான பணத்தை எடுத்து அவன் கொடுப்பதற்கு ரெடியாகி விட்டான்.